துகள்கள் அற்ற செல்கள். இவற்றின் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுவதில்லை. இவை இரண்டு வகைப்படும். ஒன்று லிம்போசைட்டுகள், இரண்டு மோனோசைட்டுகள். லிம்போசைட்டுகள் மொத்த வெள்ளை அணுக்களில் இவை 20% முதல் 25% உள்ளன. வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுதின் போது இவை எதிர்ப்பொருளை உருவாக்கின்றன. மோனோசைட்டுகள் இவை வெள்ளை அணுக்களிலே மிகப்பெரியவை. இவை அமீபாய்டு வடிவம் கொண்டவை. மொத்த வெள்ளை அணுக்களில் 5 முதல் 6% உள்ளது. இவை விழுங்கு செல்கள் என்பதால் பாக்டீரியாவை விழுங்குகின்றன. இரத்த தட்டுக்கள் அல்லது திராம்போசைட்டுகள் இவை அளவில் சிறியவை மற்றும் நிறமற்றவை. இவற்றில் உட்கரு இல்லை. 1 கன மில்லிமீட்டர் இரத்தத்தில் 2,50,000 முதல் 4 லட்சம் வரை இரத்த தட்டுக்கள் உள்ளன. இவற்றின் வாழ்நாள் 8 முதல் 10 நாட்கள் ஆகும். இரத்தம் உறைதலில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. காயங்கள் ஏற்படும் பொழுது இரத்தம் உறைதலை ஏற்படுத்தி இரத்தப்போக்கை தடுக்கின்றன. இரத்தத்தின் பணிகள்: சுவாச வாயுக்களை கடத்துகிறது. செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துகிறது. ஹார்மோன்களை கடத்துகிறது. நைட்ரஜன் கழிவு பொருட்களான அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் போன்றவற்றை கடத்துகிறது. நோய் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. உடலின் வெப்பநிலை மற்றும் pH-ஐ ஒழுங்குபடுத்தும் தாங்கு ஊடகமாக செயல்படுகிறது. உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது.